இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவாதி தேவன் முதலாக ஒரு மனுஷனை பார்த்து பயப்படாது என்று கூறினதான ஒரு வசனத்தை தான் நாம் வாசித்து கேட்டோம். ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாது என்று கூறினவர் நாட்களில் உங்களையும் பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்பதை குறித்து கலங்கி போன ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அவரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி கூறினார். நாட்களில் நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான வியாதிகளினாலும் தொற்று நோயினாலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே மழை நிமித்தமாக மண் சரிவு ஏற்பட்டு திரளான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான யுத்தங்களின் செய்திகள் அநேக தேசங்களில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாததினாலே பலவிதமான மன கலக்கத்தினாலே நாட்கள் அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அக்கிரமங்களின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களில் கூட பலவிதமான கலக்கங்களை உண்டாக்குகிற சம்பவங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. கள்ள உபதேசங்களும் தீர்க்க தரிசனங்களும் பெருகி போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனவாட்டி சபையானது கரைப்பட்டு போனவளாய் காணப்படுகிறது. உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் திரளாய் நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பணத்திற்கு முன்பாக மண்டியிடுகிற திரளான ஊழியர்களின் கூட்டமும் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது. அஸ்திபாரங்கள் கூட நிர்மூலமாகிற நாட்கள் இந்நாட்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களின் இதயத்தில் ஒருவித பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று. கலங்கி நின்ற ஆபிரகாமை வெளியே அடைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலை கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம் நம்முடைய எல்லாவித பயங்களையும் நம்மை விட்டு முற்றிலுமாக அகற்றும். ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் படகில் சென்று கொண்டு அவர்கள் போய்கொண்டிருக்கிறதான நேரத்தில் இயேசு நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலின் பெருக்காற்று உண்டாயிட்டு அவருடைய சீசர்கள் வந்து இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் காணப்படுகிறதான பொழுது நம்முடைய அற்ப விசுவாசத்தையும் அவிசுவாசத்தையும் நம்மை விட்டு அவர் முற்றிலுமாக அகற்றுகிறார். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவர், நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன் என்றும் அவர் வாக்கு கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரமே எல்லா விதமான தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கிறதா இருக்கிறது. உங்களை பாதுகாக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உன்னதமானவருடைய அந்த மறைவை நம்முடைய பாதுகாப்பாய் காணப்படுகிறது. குட்டியானவருடைய அந்த இரத்தம் எல்லா விதமான தீங்குக்கும் நம்மை விலக்கி அது பாதுகாக்கும். ஆபிரகாமை பார்த்து மீண்டும் தேவன் சொன்னார், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமின் பயத்தை நீக்கி பாதுகாப்பேன் என்று வாக்களித்தவர், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு மகா பெரிய பலனை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமின் கர்த்தரின் நாட்களில் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் கிறிஸ்துவின் மூலம் நாட்கள் நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிறோம். ஆபிரகாம் எதிரிகளை வீழ்த்தி சகல விதமான பொருட்களையும் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தார்.
ஆபிரகாம் சோதோமின் பொருட்கள் மேல் தன்னுடைய கண்களை வைக்கவில்லை. சோதோமின் ராஜாவின் நன்மைகளையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் கர்த்தர் பேரில் இருந்தது. அவருக்கு நேராக கையை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் விரும்பினார். ஆகையால் உலக பொருட்களை இச்சியாத தன்னுடைய தாசனை பார்த்து தேவன் சொன்னார், நான் உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறேன், உன்னுடைய மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குருவிகளும் நாம் தேடுகிறதான பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்த நாட்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் உங்களை ஒவ்வொரு கூடவே இருந்து ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா விதமான நன்மைகளும் கிருபைகளும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாமா? சகல விதமான ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரராக எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை, அப்ப அந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை பார்த்து நீர் பயப்படாதே என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், நாட்களில் நீர் எங்களையும் பார்த்து ஆண்டவரே நீர் பயப்படாதே என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்கள் வாழ்க்கையில கேடகமா இருக்கிறீர். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் பலனாக கூடவே இருந்து நீர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறபடினால், சேவிக்கிறபடினால், அவரோடு கூட நாங்கள் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறேன், போஷிக்கிறேன், வழி நடத்துகிறேன். உமக்கு நன்றி. பயப்படாது என்று சொல்லி ஆறுதலாய் கொடுத்தாண்டுகிறேன். என் தேவன் தேற்றுகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.